ஹாய்ங்க. இந்த 2 லூப்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தெரியாம உங்களால ஒரு பைத்தான் டெவலப்பர் ஆகவே முடியாது. 100 டேஸ் ஆஃப் பேக் அண்ட் டெவலப்மென்ட் சேலஞ்சில இன்னைக்கு டே 9 டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த 2 லூப்ஸ்க்கு இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் லூப்ல நீங்க ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எண்டிங் வேல்யூ வரைக்கும் ஒரு வேல்யூவா ஐட்ரேட் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்துட்டு ஒரு கண்டிஷன் பேஸ்ட் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ எனக்கு எந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகுதோ அங்க வந்துட்டு எனக்கு லூப் பிரேக் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் இப்போ இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரோஹித், கில், கோலி, ஸ்கை, ராகுல் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸுமே பேட்டிங் ஆர்டர் படி நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஒரு பிளேயருமே அடுத்தடுத்து எனக்கு பேட்டிங் ஆர்டரில் இறங்கணும். அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் பிளேயர் இன் பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு லூப் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு வாட்டியும் பிளேயர் வந்து ரோஹித் இன் அந்த பிளேயர்ஸ்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வால்க்ஸ் இன்டூ பேட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு கில் அந்த பிளேயர்ஸ்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் எனக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி கடைசி இருக்கிற 11th பிளேயர் வரைக்குமே எனக்கு ஒரு வாட்டியும் அந்த லூப் ஐட்ரேட் ஆகும். கடைசியாக வந்துட்டு எப்போ அந்த லூப் எண்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் இருக்கிற பிளேயர் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எண்டிங் வேல்யூ வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி ஒரு லூப் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வைல் லூப். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இப்போ இந்த லூப் எப்படி ரன் ஆகும்னா அந்த கண்டிஷன் பேஸில் தான் ரன் ஆகும். இப்போ நான் ரன்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வைல் ரன்ஸ் லெஸ் தென் 50. ஸோ எனக்கு ஒரு வாட்டியும் உள்ளே வரும்போது இப்போ ரன்ஸ் 0வாக இருக்கும். லெஸ் தென் 50னா கண்டிஷன் ட்ரூ. அப்போ உள்ளே வருமா இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ரன்ஸில் வந்துட்டு 0ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதை ஒரு வாட்டியும் +4 ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா மறுபடியும் ரன்ஸில் வந்துட்டு 4 அப்படின்றது எனக்கு ஆட் ஆகும். மறுபடியும் உள்ளே வரும்போது 4 less than 15 இருக்கும். கண்டிஷன் ட்ரூ. அப்போ பிரிண்ட்டில் என்ன ஆகும்? ரன்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ ரன்ஸில் 4 இருக்கும். ஸோ எனக்கு 4 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் அது +4 ஆட் ஆகும். இப்போ ரன்ஸ் ஈக்குவல் டு 8 அண்ட் 8 உள்ளே வரும்போது 8 less than 50. ஸோ கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட்டில் 8ங்கிறது பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இதே மாதிரி எது வரைக்கும் என்ன ஆகும்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். எனக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு 48 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 52 less than 50னா கண்டிஷன் ஃபால்ஸ் தானே. ஸோ எனக்கு அந்த லூப் அதோட நின்றும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வைல் லூப். உங்களுக்கு இந்த பைத்தான் லூப்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நான் அந்த லூப்ஸ் பற்றின டீட்டெயில் வீடியோ நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் அண்ட் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ண ஃபுல் நோட்ஸையுமே நான் ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு பேக் அண்ட் டே 9 கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ.